ஒரே ஒரு வீடியோ தாங்க வைரல் ஆச்சு. அதுக்கு இடையில எவ்வளோ பேச்சு. உண்மையிலேயே அந்த வீடியோக்கு நல்ல ரீச். ஆனால் ஏன் வீடியோ கண்டினியூ பண்ண இவ்வளோ நாள் டிலே ஆச்சு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் எல்லாரும் கேட்ட கொஸ்டின்ஸ் தான். அதோட சேர்த்து இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்களையும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ரீசெண்டாக நம்ம சேனலில் எங்கள் ஊருடைய பாரம்பரியமான கல்யாண சாப்பாடு அண்ட் கல்யாணம் எப்படி நடக்கும் இன்னும் நிறைய விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ கொஞ்சமாக ரீச் ஆக ஆரம்பிச்சு இப்போ 7 lakh + வியூஸ் போயிருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். நிறைய பேருக்கு வந்து இது எந்த ஊர், இந்த மாதிரி ஒரு விஷயம் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்ட்டு இன்னும் இதை பற்றி தெரிஞ்சுக்க நிறைய ஆர்வமா இருக்காங்கிறது கமெண்ட்ஸ் பார்த்தாலே தெரிஞ்சிருச்சு. இப்போ நீங்க பாக்குறதும் ஒரு கல்யாணத்துல எடுத்த வீடியோ தான். ஸோ இந்த அன்னைக்கு பாத்தீங்கன்னா ரோடு ஃபுல்லா பயங்கர ரஷ், அவ்வளோ கூட்டமா இருந்தது. ஸோ நிக்காஹ் முடிச்சுட்டு ஆண்களுக்கு வந்து சாப்பாடு பந்தியில இந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஆண்களுடைய பந்தி பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ கூட்டம் வந்திருக்குதுன்னு சொல்லி. அண்ட் இங்க வந்து பெண்களுக்கு சாப்பாடு கிடையாது, ஒன்லி வந்து இன்னைக்கு ஆண்களுக்கு மட்டும் தான் பந்தி நடக்குது. அண்ட் பெண்களுக்கு பௌத்தி சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கெல்லாம் கொடுத்து விட்டுருக்காங்க. அந்த பௌத்தி சாப்பாடு வழிமுறைனா என்ன அப்படிங்கறத நான் போட்ட வீடியோஸ் தான் நம்ம சேனல்ல ரீச் ஆன வீடியோ. கண்டிப்பா பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல உட்காந்து சாப்பிட்ற முறை பார்க்குறதுக்கே உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கலாம். பட் இது இங்கே ரொம்ப யூஸ்வல் தான். எல்லாருக்கும் இந்த மாதிரி தான் சஹனில் சாப்பாடு விளம்புவாங்க. விளம்புறது அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. அண்ட் எல்லாருமே கட்டாயமாக கீழே தான் உட்காந்து சாப்பிடணும் அப்படின்லாம் கிடையாது. முடியாதவங்க வயசானவங்களுக்குலாம் சைடில் பெஞ்ச் போட்டிருப்பாங்க, அதில் வச்சு சாப்பாடு வைப்பாங்க. அண்ட் இந்த வீடியோ இப்போ போடுறதுக்கான ரீசன் நிறைய பேர் இதை பற்றி கேட்டிருந்தீங்க. அண்ட் நான் இடையில கொஞ்ச நாள் வீடியோஸ் போடாமல் இருந்தப்பவே கொஞ்சம் பேர் எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணி என்னாச்சு சிஸ்டர் ஏன் வீடியோ போடலன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்குலாம் ரொம்ப நன்றி. கொஞ்சமாக நமக்கு ஃபாலோவர்ஸ் இந்த மாதிரி இருக்காங்க நம்ம சேனலை பார்க்கறதுக்கு அப்படின்னு நினைக்கிறதுக்கு சந்தோஷமா இருக்குது. அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தையும் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். கூட்டு கல்யாணம் அப்படின்னா என்னன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது கூட்டு கல்யாணம் அப்படின்னு சொன்னா ஒரு 4-5 கல்யாணம் சேர்த்து வைப்பாங்க ஒரே ஃபேமிலியில இருந்து. 4-5லாம் கம்மி தான். 11-12 கல்யாணம் நடந்திருக்குன்னு சொன்னா நம்ப முடியுதா? அதாவது எங்க அம்மா கல்யாணம் ஆறப்போ 11 ஜோடிகளுக்கு சேர்ந்து கல்யாணம் ஆயிருக்குது. ரீசெண்டா ஒரு நியூஸ்ல படிச்சேன், ஒரே ஃபேமிலில இருந்து 6 பேருக்கு ஒன்னா கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் இந்த கூட்டு கல்யாணம் அப்படிங்கிற முறையை பத்தி எங்க அம்மா சொன்னாங்க. அவங்க டைம்ல வந்து 11 ஜோடிகளுக்கு சேர்ந்து நடந்திருக்கு. ஆனா இந்த வீடியோல நீங்க பாக்குறது கூட்டு கல்யாணம் நடந்தது இல்லை, ஒரே ஒரு கல்யாணம் தான் நடந்திருக்குது. பட் இந்த முறையை பற்றி இந்த வீடியோவில் ஷேர் பண்ணும் அப்படின்னு தான் ஷேர் பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டில் இந்த மாதிரி கூட்டு கல்யாணம்லாம் நடத்தியிருக்கோம். எங்கள் சிஸ்டர் மேரேஜை 4 ஜோடிகளுக்கு சேர்த்து கல்யாணம் நடந்துச்சு ஒரே ஃபேமிலியிலேருந்து. இந்த மாதிரி கூட்டு கல்யாணத்தில் சாப்பாடு செலவு அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாயிடும். ஏன்னா யாருக்கெல்லாம் கல்யாணம் நடக்குதோ அவங்க வீட்டிலேருந்து ஷேர் பண்ணிப்பாங்க. எல்லாருமே அவங்க கெஸ்ட்டை இன்வைட் பண்ணுவாங்க. ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக பந்தி நடக்கும். ஸோ இந்த மாதிரி கல்யாணங்கள் சாப்பாடு செலவு அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாயிடும் இல்லையா? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. இன்ஷால்லா see you on next video.